இங்க பாருடா, என் ஃப்ரெண்டு வள்ளி இருக்கால, அவ வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி. அப்புறம் டிவி ஆன் ஆகல, நீ டிவி ரிப்பேர் பண்றவரை வர சொல்லியிருக்கேன். அவரை வந்து டிவி ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் அவர் பக்கத்திலே நிக்கணும். அவர் சொல்லுவாரு, தண்ணி எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வான்னு. அவர் என்ன சொன்னாலும் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு குத்துக்கலாட்டம் அவர் பக்கத்திலே நில்லு. ஏமா அப்படி சொல்ற? ஏன்னா டிவி ரிப்பேர் பண்றவங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வர்றவரு கெட்டவரா இருந்து நீ தண்ணி எடுத்துட்டு வர கேப்ல டிவி எடுத்துட்டு ஓடிட்டாருன்னா அதுக்குதான் சொல்றேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீ போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன். தம்பி, டிவி ரிப்பேரா? ஆமாப்பா. உள்ள வாங்கண்ணா. தோ இந்த டிவி தான். சரிப்பா. தம்பி, அந்த ஸ்பேனர் கொஞ்சம் கொடுப்பா. தம்பி, அந்த திருப்பி கொஞ்சம் கொடுப்பா. என்ன இவன் எந்த வேலை சொன்னாலும் அப்படியே நிக்கிறான். தம்பி, இந்த டிவி ஆச்சும் பிடிப்பா. ஓ, எங்க நான் டிவி எடுத்துக்கிட்டு ஓடிடுவேணுன்ற பயத்துலதான் நான் எந்த வேலை சொன்னாலும் செய்யாம அப்படியே நிக்கிறேன் போல இருக்கு. தம்பி, இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. யாரோ ஒரு சிலர் பண்ற தப்பால எல்லாரையும் தப்பா நினைக்கிறது ரொம்ப தப்புப்பா. அண்ணா இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். பரவாயில்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இருமல் வந்து கூட தண்ணி வேணான்றாரு. இவரை போய் தப்பா நினைச்சிட்டோமே. ச்சே. ஐயோ டிவி, இவனை போய் நல்லவன் நினைச்சிட்டோமே. ஓடிட்டான் என் டிவி எத்தனை ஓடிட்டான். களவாடி பையில உனக்குலாம் நல்ல சாவே வராதுடா. எங்க அப்பா வந்தவன இந்த அவனுக்கு சாவடிச்சு போட்டுருவாங்க. எங்க அப்பா நான் என்ன சொல்லுவேன்? நீ எல்லாம் வயிற்றுக்கு சோறு தவிர நல்ல காரியெல்லாம் பண்ணுவேன். நீ வயிற்றுக்கு வேற என்ன சாப்பிடுறேன்? நான் இந்த மாதிரி காரியெல்லாம் பண்றேன். ஐயோ, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நாசமா போயிடுவேன். இந்தாங்க தண்ணி. மா, முத தடவை டீ போட்டிருக்கேன். குடிச்சு பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லுமா. ஐயோ, நிஜமாவே நீயா போட்ட? ஆமாமா. குடு குடு. டேய் பப்ளு, உண்மையிலேயே சூப்பரா இருக்குடா. டேய் பப்ளு, மாமா வந்திருக்காரு, கொஞ்சம் டீ போடுறா. பப்ளு, அத்தை வராங்களா, கொஞ்சம் டீ போடுறா. பப்ளு, பெரியப்பா வராங்க, கொஞ்சம் டீ போடுறா. பப்ளு, சாயங்காலம் ஆயிடுச்சு, கொஞ்சம் டீ போடுறா. பப்ளு, அம்மாக்கு ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் டீ போடுறா. டயர்டா இருக்கு. பப்ளு, டீ போடணும் அதானே? டீ போட தெரியும்னு சொன்னது பெரிய குத்தமா போச்சே.